ஹாய் காய்ஸ், வெல்கம். தீபாவளிக்கு எல்லோரும் பட்டாசு வெடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பட்டாசு வந்து ஃபேக்ட்ரியில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாருக்காச்சும் தெரியுமா? லைக் நிறையா ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அதோட ஒரு ஃபுல் ஃபேக்ட்ரி டூர் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக செய்கிறது வந்து கலர் மேட்சஸ், அதாவது குச்சி மத்தாப்பு வாங்குறீங்கல்ல, உரசனோன்னு ஈஸியாக பார்த்திக்கோம்ல, அந்த குச்சி மத்தாப்பு பார்த்துருக்கீங்கள. ஸோ அந்த குச்சி மத்தாப்பு வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் தான் வந்து டிப்பிங் ஏரியா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஓப்பன் யார்ட் இருக்குல்ல, இதில் தான் வந்து முதல் நம்ம லைசன்ஸ் படி இங்கே தான் வந்து டிப்பிங் போடணும் ஆக்சுவலாக. பட் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து கீழே ஹாட் ஃப்ளோராக இருக்கிறதுனால அங்கே கொட்டினா ஈஸியாக வந்து ஃப்ரிக்ஷன் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட் நார்ம்ஸில் வந்து அதை மாற்றிட்டாங்க. ஃபேக்ட்ரிக்குள்ளே வைக்காமல் அதை வெளியே வச்சு நம்ம டிப்பிங் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம பெட்டி வந்து அடுத்த ப்ராசஸ் போகிறதுக்காக ரெடியாக இருக்குது. பெட்டியை ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்குள்ளே உடனே அந்த குச்சியை எடுத்து போடுற மாதிரி. ஸோ இங்கே உட்காந்து அடுக்கிட்டு இருக்காங்கள, இதுதான் வந்து இந்த ப்ராசஸ், அந்த குச்சியை அடுக்கிற ப்ராசஸ். ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது. கிட்டத்தட்ட ஒரு 100+ இயர்ஸாக வந்து இதே மெத்தடில் தான் வந்து மேட்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதே மெத்தடில் தான், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் வந்து நம்ம கலர் மேட்சஸை பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து அன்ஃபினிஷ்டு ஸ்டாக்ஸ். அதாவது நம்ம லேப்டாப் பேக்கிங் இந்த மாதிரி பேக்கிங்லாம் போடுவோம். அதில் வந்து உள்ளே இருக்க பெட்டியை மட்டும் தனியாக அதில் அடுக்கி வச்சுருக்காங்க. அடுத்து இதெல்லாம் எடுத்து வந்து நமக்கு திரும்ப ப்ராசஸிங்க்கு போகும். அடுத்த ப்ராசஸிங்க்கு எல்லாமே வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம ஃபேக்ட்ரியோட ஒரு டூர் மட்டும் காட்டுறோம். இங்கே மேக்ஸிமம் நம்மகிட்ட இருக்கவங்க எல்லாமே வந்து 50+ தான் இருப்பாங்க எம்ப்ளாயீஸ். லைக் ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்களுக்குலாம் வந்து லைக் இது ஒரு ஹாபி ஒர்க் மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெளியே வந்து வரிசையாக ஃப்ரேமாக வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃப்ரேம்ஸில் தான் வந்து மருந்து முக்கி வைப்பாங்க. ஸோ அந்த ரெட் கலரில் இருக்க தான் தீபாவளி. அது ரொம்ப மேண்டிட்டரி. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். இங்கே உள்ளே வந்து ஆக்சுவலாக அந்த முக்கின கெமிக்கல் இருக்கிற குச்சியை வந்து எடுத்து திரும்ப அடைச்சிட்ருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஏரியா. நம்ம ஃபேக்ட்ரியிலேயும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஏரியான்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து டிப் கெமிக்கல் டிப் பண்ணுவோம். இந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான கெமிக்கல். ஏதாச்சும் ஒன்று உரசினாலே ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் அது. ஸோ இவங்க இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அந்த இருக்கிற கட்டத்தில் ஒரு 3 ரோ மட்டும் வச்சுருக்காங்கள ஃப்ரேம்ஸு, அதெல்லாம் வந்து சிங்கிள் டைம் டிப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து செகண்ட் டிப்பிங் பண்ணுவாங்க. அந்த சைடு இருக்கலாம் செகண்ட் டிப்பிங் பண்ணுது. திரும்ப அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு டிப்பிங் பண்ணுவாங்க, 3வது டிப்பிங். கெமிக்கல் கோட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நிறையா ஃபேக்ட்ரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரேட் கட்டிங் பண்ணுறதுக்காக சும்மா 1 டிப்பிங் 2 டிப்பிங் போட்டு பண்ணி முடிச்சுடுவாங்க. ஆனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த 3 டிப்பிங் ஃபார்மில் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரியை பார்த்திங்கன்னா சுற்றி ஓப்பன் ஏரியா தான் இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எதுவும் ப்ராப்ளம்னால பக்கத்தில் எதுவும் ஏரியா அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து நம்ம ரூல்ஸ்லேயே வந்து லைசன்ஸ்லேயே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இத்தனை மீட்டர்ஸுக்கு வந்து எந்த பில்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபேக்ட்ரி வந்து அந்த நார்ம்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே அந்த புல்லுலாம் வளர்ந்துருக்குல, அது இப்போ ஒரு 2 நாளாக கொஞ்சம் சாரல் விழுந்துக்கிட்டே இருந்ததுனால ஃபுல்லாக புல் வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கே புல் இருக்கக்கூடாது, அது காய்கிறதுக்குள்ளே அதை எடுத்துடணும். ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவலாக லேண்ட் ட்ரையாக இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி எடுக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு மார்னிங் அதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம நாளைக்கு ஃபேக்ட்ரி போகிறப்ப பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் த ஃபேக்ட்ரி இந்த பாய்ஸ் தான் கீழே வரிசையாக படுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபேக்ட்ரி ரொம்ப அவுட்ராக இருக்கிறதுனால செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை. நிறையா வாட்டி வந்து ஈபிலேருந்து வர வயர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில. உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஹியூமிடாக வேறு இருந்துச்சு. ஸோ கூலான வாட்டர் வந்து மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டோன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். அது கீழே இருக்க கிரவுண்டும் கொஞ்சம் கூலாகிடும். ஸோ அதனால் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாட்டர் பாத் கொடுத்துட்ருக்காங்க நம்ம எம்ப்ளாயி. அவர் தான் நம்மளோட ஃபோர்மேன். அவர் பேர் செல்வம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ஒரு செகண்ட் இயர்லேருந்து நம்ம கூட தான் இருக்காப்புல. இப்போ ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. இதுதான் நம்ம ஃபேக்ட்ரியோட கோயில். நம்ம வருஷம்
ஃபேக்ட்ரி வேலை ஆரம்பிக்கிறப்ப இங்கே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். ரெகுலராகவே வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றது எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிஸ்னஸ், ரொம்ப ஈஸியாக வந்து யாருக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால அப்பார்ட் ஃப்ரம் சயின்டிஃபிக்கலி நம்ம என்னென்ன சேஃப்டி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோமோ அதை தாண்டி மக்களோட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க இதெல்லாம் பண்ணுறதுனால சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறதுனால நம்ம அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஸோ நம்ம லேபுக்கு வந்து இன்னொரு ரவுண்டு வந்து கேட்டாப்புல, அதனால் அவர் அதை ஊற்றுறதுக்கு போயிருக்காப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியோட ரூம்ஸ் தான். அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு காரணமும் அதே தான், எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக தான். நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரீஸ் வைக்கணும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் ஆக்சுவலாக ட்ரீஸ் இருக்கிற கவரேஜ் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாயில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸான சாயில், ஈஸியாக ரொம்ப கட்டியாக சேர்ந்துடும். ஸோ அங்கே ட்ரீஸ் வச்சாலும் அந்தளவுக்கு ரிசல்ட் வரல. ட்ரீஸ் ரொம்ப நாள் எடுக்கும் வளர்கிறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம இருந்தாலும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டிக்ஸ்லாம் வைக்கிற, அதாவது மத்தாப்பு தீப்பெட்டிக்குரிய அந்த ஸ்ப்ளிண்ட் இருக்குல்ல, உட்டன் ஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து ஸ்டாக் பண்ணுற இடம். ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்ஸஸும் ஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபேக்ட்ரிக்குள்ளே எங்கெங்கே ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணணும், எங்கெங்கே ஹேண்டில் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 180 mm ஸ்டிக்ஸ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வாங்குகிற பெரிய மெத்தட். நம்ம லைன் பிராண்டில் பார்த்திங்கன்னா கேண்டி பாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போடுவோம். அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்ஸ் தான் வந்து அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு போகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம். இங்கே தான் வந்து ஃபினிஷ்டு பண்டில்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எல்லா பண்டில்ஸுமே அதோட ஒரு கேட்டகரி வைஸாக தனித்தனியாக பிரித்து நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ட்விஸ்டர்னு ஒரு ஐட்டம் 140 cm இருக்கும். ஸோ மேஜிக்குங்கிறது நம்மளோட 180 mmலேயே வந்து 5 பீசஸ் பேக்கு. ஸோ டீலக்ஸுங்கிறது தான் நம்மகிட்ட இருக்கிறதுலே ஸ்மால் சைஸு 62 mm வரும். இவர் தான் நம்ம ஃபோர்மேனு. ஸோ ஃபியூஷன் ஃபியூம்ஸுங்கிறது நம்ம கிஃப்ட் பாக்ஸுக்கு போடுற ஒரு ஐட்டம் அது. ஸோ எல்லாமே எப்போயுமே நம்மகிட்ட வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ எது கேட்டாலும் ஸ்டாக் 99.9% இல்லைன்னு சொல்ல மாட்டோம். சம்டைம்ஸ் தீபாவளி அப்போ அந்த கடைசி நேரத்தில் வந்து கேட்பாங்க. அவங்ககிட்ட மட்டும் நம்மளால் அந்த டைமில் கிளைமேட் சப்போர்ட் இருக்கா. இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்திங்களா எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months இப்படி தான் வெயில் அடிச்சிட்ருக்கோம். அந்த தீபாவளி வந்தால் மட்டும் என்னன்னே தெரில, எங்கள் ஊரில் அவ்வளோ தூரம் இதாகும், மழை பெய்யும். ஸோ இப்போ லெஃப்ட்டில் இருக்க 3 ரூம் தான் வந்து கெமிக்கல்ஸ் ரெடி பண்ணுற ரூமு. அதை இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அதை. ஸோ இதுதான் நம்ம ஃபேக்ட்ரியோட ஒரு பேசிக் டூரு. இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் ஒன்று டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதுவே ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.